ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய லெசன் 8th லெசன் நல்லாவே அறிவோம். இதோட ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு குட்டி ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நாம் பிறரின் துன்பத்தை பார்த்து அதை என்ன பண்ணக்கூடாது, இகழக்கூடாது, அவங்களுக்கு உறுதுணையாக நம்ம இருக்கணும். அதை தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டோரி ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், 2இல் எது சரி டிக் குறியிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? பாருங்கள், ஒன்றும் கிடையாது. உங்கள் நண்பன் பள்ளிக்கு செல்லும் போது நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்களா, இல்லை அவங்க பையையும் நீங்கள் தூக்கி கொண்டு போய் பள்ளி செல்வீங்களா? எது கரெக்டு? அப்போ என்ன செய்வீங்க? நண்பரோட பேசிக்கிட்டே பள்ளிக்கு போயிட்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இதுதானப்பா. அடுத்து என்ன கொடுக்குறாங்கன்னா, அது 2ல் பிறரிடம் ஒரு பொருளை கேட்டு அந்த பொருள் கிடைக்கவில்லை என்பதால் என் நண்பர் கோபமாக இருக்கிறார், இல்லை ஒருவரின் உருவத்தை இகழ்ந்து பேசியதால் என் நண்பர் கோபமாக இருக்கிறார். இப்போ ஒருவரின் உருவத்தை இகழ்ந்து பேசியதால் நண்பர் கோபமாக இருக்கிறார்னா அதில் நியாயம் இருக்குது. ஆனால் ஒரு பொருள் கேட்டு அது கிடைக்கவில்லை அப்படின்றதுக்காக கோபப்படுகிறார்னா அது தவறு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், பிறரிடம் உள்ள பொருட்களை விட என்னிடம் கூடுதலாக இல்லையே என எண்ணி என் நண்பர் வருத்தமாக இருக்கிறார், இல்லை தன்னுடைய எழுதுகோள் தொலைந்து போடுதல் என் நண்பர் வருத்தமாக இருக்கிறார். இப்போ தன்னுடைய பொருள் தொலைந்தால் தான் நம்ம வருத்தப்படணும். பிறரிடம் இருக்கக்கூடிய பொருள் தன்னிட்ட கூடுதலாக இல்லையே அப்படின்னு நினச்சலாம் நம்ம வருத்தப்படக்கூடாது. அது தவறான செயல். அடுத்து, என் நண்பரின் பூனை காணாமல் போனதால் அவர் அழுகிறார். அடுத்து, இங்கே பிறர் வைத்துள்ள அதே பொருள் தனக்கும் வேண்டும் என்று என் நண்பர் அழுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பூனை, நம்மளோட பூனை காணாமல் போனதால் இப்போ நம்ம அழுகணும், இல்லை பிறர் வைத்துள்ள பொருள் எனக்கும் அதே மாதிரி வேணும்னு சொல்லி அடம் பண்ணி அழுகிறது தப்பு. இப்போ இதுதான், இந்த மாதிரி இதுதான் சரியானது. அடுத்து தொகுத்தறி மதிப்பீடு பார்க்கலாமா? பாருங்கள், எழுத்திற்குரிய படத்திற்கு டிக் செய்க. இது என்னதுப்பா? மெழுகுவர்த்தி தானே. இங்கே தானே இருக்குது மெழுகுவர்த்தி, மே. அடுத்து தை இருக்கா? தைனா நத்தை. நோ இருக்கா? நோ, வானொலி. வா, நோ வருதா? நோ எழுத்து வருதா? அப்போ வானொலி. இதுதான் சரி. அடுத்து பாருங்கள், படங்களுக்குரிய முதல் எழுத்தை எழுதுக. இதனது பேருந்து, அதோட முதல் எழுத்து பே. இது சோளம், அதோட முதல் எழுத்து சோ. இது தொப்பி, அதோட முதல் எழுத்து தோ. அடுத்து பாருங்க, முடியும் எழுத்தில் தொடங்கும் சொல்லை டிக் குறியிடுக. கொக்கு, எது முடியுது? கு. கு என்ற எழுத்துல என்ன வார்த்தை இருக்குன்னா குருவி. இங்கே குடுவை, வையில் முடியுதா? வை என்ற எழுத்தில் தொடங்கக்கூடிய வார்த்தை வை, பாசி. அடுத்து குச்சி, சி என்ற எழுத்துல தொடங்கக்கூடிய வார்த்தை சிறுத்தை. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, படத்தின் பெயரை எழுதுக. இதனது நெல்லிக்காய், இது முதலை, இது மோதிரம். அடுத்துப்பா, உறவு பெயர்களை எழுதுக. உறவு பெயர்கள்லாம் எழுதலாமா? இங்கே நிறைய பேர் இருக்குது. பெரியம்மா, மருத்துவர், மாமா, மதன், அக்கா. இதில் பெரியம்மா, மாமா, அக்கா இதெல்லாமே உறவு பெயர்கள் தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஒருமை சொற்களை எடுத்து எழுதுக. ஒருமை சொற்கள்னால் ஒரே ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அது ஒருமை சொற்கள். இப்போ பொம்மை அப்படின்றது ஒருமை. பெட்டிகள்னால் நிறைய பெட்டிகள் இருக்குது, அதனால தான் கல் போட்டிருக்காங்க. பெட்டினா ஒன்று, பெட்டிகள்னால் நிறையான்றது அர்த்தம். இப்போ இது வராது. கௌதாரி ஒருமை, இது வரும். கொடிகள் வராது, மோதிரம் வரும். பொம்மை, கௌதாரி, மோதிரம். அடுத்து பாருங்கள், பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாருங்கள், மேசையின் மேலே என்ன இருக்குது? பந்து. மேசையின் கீழே பொம்மை. அடுத்து, கவின் பேருந்தில் ஏறி மதுரைக்கு செல்கிறான். அப்புறம் கலா பேருந்தில் இருந்து இறங்கி வீட்டிற்கு சென்றாள். சரிங்களாப்பா? அடுத்து, தொடரை படித்து உரிய வினாவை எடுத்து எழுதுக. என்னன்னு பாருங்கள், கண்மணி வானவில் வரைந்தாள். கண்மணி எங்கே சென்றால்? கண்மணி என்ன வரைந்தாள்? என்ன கொஸ்டின் வரும்? கண்மணி என்ன வரைந்தாள், என்ன வரைந்தாள்? வானவில் வரைந்தாள் அப்படின்ற ஆன்சர் வருமா? அப்போ இதுதான் சரிங்க. கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து, பறவைகள் வானில் பறந்தன. பறவைகள் எங்கே பறந்தன? இதானப்பா கரெக்டு. இல்லை பறவைகள் என்ன தின்றனன்றது தப்பு. இப்போ இதுதான் சரி. அடுத்து, படித்து காட்டுதே டிக் குறியிடுக. என்னெல்லாம் படித்து காட்டினீங்களோ அதெல்லாம் நீங்களே டிக் பண்ணிக்கோங்க. எல்லாமே படிச்சுட்டீங்க அப்படின்னா எல்லா பாக்ஸ்லையும் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து, சொற்களை சொல்ல கேட்டு எழுதுக. உங்கள் டீச்சர்ஸ் சொல்லக்கூடிய சொற்களை கேட்டு இந்த இடத்துல எழுதணும். சரிங்களா? நான் சும்மா இதெல்லாம் எழுதியிருக்கேன். உங்கள் டீச்சர் என்ன வார்த்தைகள் சொல்கிறாங்களோ அந்த சொற்களை தான் நீங்கள் இங்கே எழுதணும். சரிங்களா குட்டீஸ்? அடுத்து பாருங்கள், படம் பார்ப்பேன், வரைந்து வண்ணம் தீட்டுவேன். இந்த மாதிரி பார்த்து இங்கே வரைஞ்சி பார்க்கலாம். அப்புறம் இந்த மாதிரி செய்து மகிழ்வேன். நிலக்கடலை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்? ஒட்டி செஞ்சு மகிழலாம். அந்த மாதிரிலாம். சரிங்களா? இதோட இந்த லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.